மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். Presta Premium Women's Wear. Let your body love it. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்கள் தாக்கல் செய்த வழக்கு இன்னைக்கு தள்ளுபடி செஞ்சிருக்கு உயர்நீதிமன்றம். அதாவது புலி படத்துக்கு வாங்கின பணத்தை கணக்கிலவே காட்டலை அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்துச்சு. அதில் விஜய்க்கு ஒரு அபராத தொகையும் விதிக்கப்பட்டிருந்துச்சு. அதை ஏன் அவர் கட்ட மாட்டேங்கிறாரு, என்ன பிரச்சனை அப்படின்றது குறித்து தான் இந்த நிகழ்ச்சியில் பேச போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு சிறப்பு விருந்தினர் இணைகிறார். முன்னாள் வருமான வரித்துறை அதிகாரி, கட்டுரையாளர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. சார், விஜய் அரசியலுக்கு வந்ததுலேருந்து அவருக்கு நிறைய நெருக்கடிகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படத்தை வெளியிட மாட்டேங்கிறாங்க. இப்போ திடீர்னு 2015-16 நடந்த ஒரு சம்பவத்துக்கு அதுக்கு ஒரு வழக்கு போட்டு அவருக்கு ஒரு ஃபைன் போடுறாங்க. என்ன நடக்குது விஜய் சுற்றி? முதல்ல நான் அரசியலில் இல்லை, நான் அரசியல் பேசுவதும் இல்லை, சரிங்களா? ஸோ அரசியலுக்கு வெளியே இருந்து தான் நான் பார்க்குறேன். ஒரு சாதாரண மனிதனாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கட்டுரையாளராக பார்க்குற போது எனக்கு என்ன தோன்றுகிறது அப்படின்னா, இது எதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை தரக்கூடிய விஷயம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது, சரிங்களா? ஏன்னா ஒரு திரைப்படம் அதற்கு தணிக்கை குழு தடை விதிப்பது அல்லது அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது, அதை மீறி படம் வெளிவருவதுங்கிறது காலங்காலமாக பல படங்கள் இடம்பெற்றிருக்குது. எம்ஜிஆர் நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு வராத ஒரு தடை எங்கே வந்துருக்கு போது சொல்லுங்கள்? அவ்வளோ தடையிலும் தாண்டி தான் வந்தது. அதனால் ஒரு திரைப்படம் இதற்கான தடை, தணிக்கை சான்றிதழ் வழங்குவது, வெளியிடுவதுங்கிறது அது பெரும்பாலும் அதுவும் அரசியல் வந்தப்புறம் அது இன்னும் பரபரப்பாக பேசப்படும், சரிங்களா? அது அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு மீறி அதுக்கு எதுவும் இருக்குமா அப்படின்னு தெரியல. அது மிகப்பெரிய திரு விஜய் அவர்களுக்குமே கூட அது மிகப்பெரிய அழுத்தத்தை தருமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அப்புறம் இரண்டாவது நீங்கள் சொன்னது இப்போ இருக்கக்கூடிய இந்த வருமான வரி வழக்கு, அதுக்கு முன்னே இன்னொரு கேஸ் கூட சொன்னீங்கல்ல, சிபிஐ வழக்கு, கரூர் வழக்கு. எனக்கு தெரியல, ஏன்னா அங்கே சிபிஐ என்ன விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது தெரியவில்லை. அது என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். ஒரு எழுத்தாளனாக, ஒரு கட்டுரையாளனாக சொல்கிறேன், எந்த ஒரு அரசியல் பின்புலம் இல்லாமல் சொல்கிறேன். இந்த சம்பவத்துக்கு நேரடியாக திரு விஜய் அவர்களை பொறுப்பு ஏற்க வைப்பதுங்கிறது சரியானதாக இருக்காது எனக்கு தோணுது. ஆமாம், ஏன்னா பல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஏராளமான பெரிய பெரிய மக்கள் கூடுகிற இடங்களெல்லாம் இது மாதிரியான விபத்துகள் நடக்கின்றன. மிகவும் அசம்பாவிதமான நடத்துகள், மிகவும் துரதிருஷ்டமான விபத்துகள். அந்த குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுங்கிறதுலாம் நமக்கு தெரியும். ஆனால் அதற்கு நேரடியாக திரு விஜய் அவர்களை பொறுப்பாக்குவதுங்கிறது அந்த அளவுக்கு முடியுமா அப்படிங்கிறது தெரியல. எனக்கு அது தனிப்பட்ட முறையில் எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஆனால் அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தையும் சோகத்தையும் தந்திருக்கும். யாருக்குமே இருக்கும்ல. ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா படமுமே ஃபர்ஸ்டே டேட் சொல்லிடுவாங்க, இந்த டேட்டில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அதே மாதிரி தான் இந்த ஜனநாயகன் படத்துக்கும் சொன்னாங்க. ஆனால் கடைசி நாள் வரைக்கும் கொடுக்கவே இல்லை. திடீர்னு சிபிஎஃப்சி இல்லை இது ஒரு புகார் வந்திருக்கு அப்படின்னு ஒரு புது விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல. அப்போ இதெல்லாம் விஜய்க்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுக்குற மாதிரி தானே? இல்லை, அது அந்த நெருக்கடியாக இருக்குமாங்கிறது தெரியல. ஏன்னா இத்தனை ஆண்டுகள் திரைப்படங்களில் இருந்து திரைப்படங்களை நடித்து ஒரு முன்னணி நட்சத்திரமாக இருக்கிறவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் திரைப்படத்துறையில் பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். நெருக்கடிங்கிற ஒரு ஏற்றுப்பேன், ஆனால் அது பெரிய அது ஒரு அழுத்தமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தாண்டி தான் போய் ஆகணும். அவரே சொல்றாரு, அழுத்தம் இருக்கு, ஆனால் எனக்கு இல்லை, மக்களுக்கு தான் அழுத்தம் இருக்கு, அதுக்கு தான் அரசியலுக்கு வந்திருக்கு அப்படின்றாரு. இந்த கேஸ்க்கு வந்துடும் சார். 2015-16 புலி படத்துக்கு வாங்கின பணத்தை 15 கோடி மறைச்சிட்டாரு, அதுக்காக நாங்கள் ஃபைன் போடுறோம் அப்படின்றாங்க. ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் தரப்புலேருந்து இல்லை, ஒரு லாங் கேப் ஆகிடுச்சு, நீங்கள் அன்னைக்கே ஃபைன் போட்டிருக்கணும், இன்றைக்கி ஃபைன் போடுறீங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மக்களுக்கு என்ன குழப்பம் அப்படின்னா, ஒரு தாரர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் மேலே இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியில் இப்போ கேஸ் போடுறாங்க அப்படின்றாங்க. அவங்க வருமான வரித்துறையிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் எங்களுக்கான கால அளவுக்குள்ளே தான் போட்டிருக்கோம் அப்படின்றாங்க. என்ன நடந்தது இந்த மேட்டரில்? சரி, வெரி குட். முதல்ல இதில் திரு விஜய் அவர்கள் தரப்பிலிருந்து கூட இல்லை காழ்ப்புணர்ச்சி இருப்பதாக சொல்லுவார்கள் என்று நான் கருதவில்லை பொதுவாக. ஏன்னா அந்த மாதிரி அதுக்கெல்லாம் இடமே இல்லை. என்ன அப்படின்னா 2015 செப்டம்பர் 30 நினைக்கிறேன், அன்றைக்கு தான் அவர் வீட்டில் வருமான வரி சோதனை நடைபெறுகிறது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஏற்கனவே பொதுவெளியில் இருக்கக்கூடிய செய்திகளை இருக்கக்கூடிய தகவல் வைத்து கொண்டு தான். நான் ஒரு முன்னாள் வருமான வரி அதிகாரியாக நான் பேச விரும்பலை, சரிங்களா? இப்போது அவரோட வீட்டில் சோதனை நடக்கிறது.
சோதனை நடக்கிற போது 5 கோடி ரூபாய் ரொக்கமாக கிடைக்கிறது. சரிங்களா? அது எப்படி வந்தது அப்படின்னா, நீங்கள் சொன்ன அந்த குறிப்பிட்ட திரைப்படத்துக்கு 20 கோடி ரூபாய் வருமானமாகவும், அதில் வந்து 15 கோடி ரூபாய் காசோலை மூலமாகவும், 5 கோடி ரூபாய் ரொக்கமாகவும் தரப்பட்டதாகவும் தான் தகவல். சரிங்களா? அப்போது 5 கோடி ரூபாய் ரொக்கமாக கிடைத்திருக்கிறது. அது கணக்கில் காட்டப்படவில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதே விஜய் அவர்களும் அது கணக்கில் காட்டப்படவில்லைங்கிறத ஒப்புக்கொண்டதாக தான் செய்திகள். சரிங்களா? அவர் ஒப்புக்கிட்டார். அப்போது அந்த கணக்கில் காட்டப்படாத வருமானம் வருமான வரித்துறை சோதனையின் காரணமாக வெளியே வருகிறது என்று சொல்கிற போது, அந்த கணக்கில் காட்டப்படாத வருமானத்துக்கு அது கணக்கில் காட்டப்பட அன்அக்கவுண்டட் இன்கம்னு சொல்லலை. இங்கிலீஷில் அவங்க சொல்லும்போது அன்டிஸ்க்ளோஸ்ட் இன்கம் தான் சொல்கிறாங்க. அறிவிக்கப்படாத வருமானம், வருமான வரித்துறைக்கு அறிவிக்கப்படாத வருமானம். இந்த அறிவிக்கப்படாத வருமானத்தின் மீது வரி இருக்கிறது. அறிவிக்கப்படாத வருமானத்தை வருமான வரித்துறை கண்டுபிடித்து வெளியே வருகிற போது அதற்கான கூடுதலாக அபராதம் விதிக்கப்படும். அதை நீங்கள் சொன்ன அந்த ஃபைன்கிறது அபராதம், பெனல்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த அபராதம் விதிக்கப்படுவது என்பது எல்லாருக்குமே பொதுவானது. அது திரு விஜய் அவர்கள்ட்ட இந்த ஒரு கேஸ் தான் அப்படின்னா அப்படி இல்லை. எங்கேயெல்லாம் வருமானம் முறையாக காட்டப்படவில்லையோ, எங்கேயெல்லாம் வருமான வரித்துறை நடவடிக்கை காரணமாக புதிதாக வருமானம் சேர்க்கப்படுகிறதோ, அந்த வருமானத்தின் மீதான அபராதம் என்பது எல்லாருக்கும் பொதுவாக போடக்கூடியது தான். சரிங்களா? சில இடங்களில் 10%, சில இடங்களில் 20%, இது 271 AABயில் வருது. இது அதுக்கு கீழே. சரிங்களா? இது எல்லாருக்கும் பொதுவானது. இது ஒன்று. அப்புறம் இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 5 கோடி ரூபாய் ரொக்கமாக கிடைத்த போதே கூட, அப்போதே கூட சோதனையின் போதும் கூட அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்குமே நீங்கள் மாதிரி ரொக்கமாக வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, திரு விஜய் அவர்கள் அப்படிலாம் வாங்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கூட 5 கோடி ரூபாய் கிடைத்ததை அவர் எனக்கு தெரிந்த வரையில் 15 கோடி ரூபாய் வரையில் கூடுதலாக அவர் வருமானத்தை தாமாக முன் வந்து தன்னுடைய படிவத்தில் செலுத்தியிருக்கிறார். 2015 செப்டம்பரில் நடக்குது இது. ஸோ அது என்ன நிதியாண்டு 2015-16 வருது. அதுக்கு அடுத்த நிதியாண்டில் தான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அது வந்து ஐ திங்க் ஜூலை 16, 2016 அவர் ஃபைல் பண்ணுறாரு. அதில் இந்த 15 கோடியும் சேர்த்து மொத்தம் ஒரு 35 கோடி ரூபாய் அளவுக்கு அவர் வருமானம் கூறி வருமான வரி படிவம் தாக்கல் செய்கிறார். சரிங்களா? இது முடிஞ்சு போச்சு. இப்போது அவங்க தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, 5 கோடி ரூபாய் தான் ரொக்கம் கிடைச்சது, அதுக்கு மேலே ரொக்கமாக வாங்கலைங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் தாமாக முன் வந்து கூடுதலாக ஒரு 10 கோடி ரூபாய் திரு விஜய் அவர்கள் அதில் கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரிங்களா? அதற்கும் சேர்த்து வரி கட்டுறாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு பக்கம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் முறையாக அந்த பணத்தை ஏற்கனவே அறிவிக்கப்படாதனால இதன் மீது அபராதம் விதிக்கப்படுகிறது. சரிங்களா? 271 AAB அப்படிங்கிற செக்ஷன் கீழே இந்த வருமான வரி சோதனைக்கு காரணமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தின் மீது அபராதம் விதிக்கப்படுகிறது. இந்த அபராதம் அப்போதே விதிக்கப்பட்டது தான். இப்போ கேஸ் போனது என்ன அப்படின்னா, இந்த அபராதம் விதிக்கப்பட்டதுக்கான அந்த கால அளவு இருக்கு இல்லையா, அந்த கால அளவை தாண்டி இந்த அபராதம் விதிக்கப்பட்டதுன்னு அப்போ நடந்த கேஸுக்கு இப்போ ஹைகோர்ட்டுக்கு ரிட் போனாங்க. ஹைகோர்ட்டில் ரிட் போகும்போது ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க இன்றைக்கி அப்படின்னா, அப்படிலாம் கால நிர்ணயம் தாண்டிலாம் பண்ணலை, அந்த டைம் லிமிட்டேஷன் மாறவே இல்லை, அதுக்குள்ளே தான் பண்ணியிருக்காங்க. பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வருமான வரி மதிப்பீடு செய்யப்படுகிறது என்றால் அப்போதே உங்களுக்கு பெனால்ட்டியும் இந்த இனிஷியேட் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? அபராதமும் உடனடியாக முன்னெடுக்கப்படும். அதிலிருந்து அந்த எந்த மாதத்தில் எடுக்கப்படுகிறதோ அந்த மாத முடிவிலிருந்து 6 மாதங்களுக்குள்ளாக இந்த அபராத தொகை கட்டுவதற்கான ஆணை பிறப்பிக்கப்படும், பெனால்ட்டி ஆர்டர் போடுவாங்க. ஆனால் இது என்னென்ன, மேல்முறையீட்டுக்கு போயிட்டாங்க. மேல்முறையீட்டுக்கு போனாங்கன்னா மேல்முறையீட்டில் அந்த ஒரு கேஸ் இருக்கிற வரைக்கும் இந்த பெனால்ட்டியோட அந்த டைம் லிமிட் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். எப்போ அப்பீல் முடிஞ்சு வருதோ அதுலேருந்து 6 மாதம் கணக்கு திரும்பவும். அதுதான் சட்டம் சொல்கிறது. இப்போது மாண்புமிகு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இதெல்லாம் வந்து அந்த டைம் லிமிட்டுக்குள்ளே தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போது நல்லா ஞாபகம் வச்சுப்போம், திரு விஜய் அவர்கள் தரப்பிலிருந்து அபராதம் விதித்தது தவறு என்பதோ நான் வந்து தட்டமாட்டேன்னு சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் போகலை. இது அந்த காலத்தை தாண்டி இருக்கிறது, அந்த டைம் லிமிட்டேஷன் டைம் பார்டாகி இது பண்ணியிருக்காங்க. அதனால் செல்லாது ரிட்டு தான் போட்டிருக்காங்க. அந்த ரிட்டு தான் இப்போ தள்ளுபடி ஆகிருக்கிறது. அதுலேயே மாண்புமிகு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இப்போ நாங்கள் சொன்னது இந்த டைம் பார்டா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான். மற்றபடி அபராதம் விதித்தது சரியா இல்லையா அப்படிங்கிறலாம் நீங்கள் வந்து வருமான ஒரு தீர்ப்பாயத்துக்குள்ள ஒரு வழக்கு இருக்குது, அதில் போய் பார்த்துக்குங்க. அப்போது இந்த அபராதத்தின் மீதான ஒரு ஆணை இல்லை, இது அது குறிப்பிட்ட கால வரம்புக்குள் செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற ரிட் போடும்போது ஆமாம் குறிப்பிட்ட கால வரம்புக்குள் போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் இன்னைக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறது. அந்த மனு தான் தள்ளுபடியாக இருக்குது. மற்றபடி தீர்ப்பாயத்தில் இருக்கு இல்லையா, தீர்ப்பாயத்தில் இருக்கக்கூடியது அதுதான் அபராதம் வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம். இதில் மீண்டும் சொல்கிறோம், இந்த அபராதம் என்பதையுமே கூட சட்டம் ஏற்கனவே எல்லாருக்கும் பொதுவாக என்ன சொல்லியிருக்கிறதோ அதுதான். அதுவும் அந்த அபராதம் இப்போது விதிக்கப்பட்டதில்லை, சென்ற மாதமோ முந்தைய மாதமோ இல்லை. இது எல்லாமே 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்து வந்த விஷயங்கள் தான். அதனுடைய
அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்போது தீர்ப்பாயத்தில் வழக்கு இருப்பதாக தெரிகிறது. தீர்ப்பாயம் தான் முடிவு சொல்லணும், இந்த அபராதம் விதிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விஜய் தரப்புலேருந்து சொல்லக்கூடிய வாதம் என்னவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்னா, பொதுவெளியிலேருந்து நான் பார்க்குறப்போது எப்படி தோணுது அப்படின்னா, 5 கோடி ரூபாய் ரொக்கம் தான் கண்டுபிடிக்கப்பட்டது, கூடுதலாக 10 கோடி ரூபாய் நானாகத்தான் முன் வந்து செலுத்தியிருக்கிறேன். அப்போது அந்த அபராதம் எப்போ விதிப்பாங்க அப்படின்னா, தாமாக ஒரு முன் வந்து செலுத்துகிற வருமானத்துக்கு அபராதம் விதிப்பதில்லை. ஓகே. வருமான வரித்துறை ஏதோ நடவடிக்கை எடுத்து அதன் காரணமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தின் மீது தான் உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். அப்படி ஒரு ஸ்டாண்டு தான் அவங்க எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 5 கோடி இல்லை, நான் 10 கோடிக்கு கூடுதலாகவே சமர்ப்பித்திருக்கேன், அதுக்கு வரி செலுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து தீர்ப்பாயம் தான் முடிவு செய்யும். சரிங்களா? ஒன்று. அப்புறம் இது எல்லாமே சொல்ற அந்த 5 கோடி சொல்றீங்களா சார், அந்த 5 கோடிக்கு மட்டும்தான் அபராதம் போடணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை, அப்படி சொல்ல வரல. அப்படி இல்லை, கூடுதலாக எவ்வளோ வருமானம் சேர்க்கப்பட்டாலும் அதன் மேலே நிச்சயமாக அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு வைக்கிறாங்க. ஆனால் விஜய் தரப்புலேருந்து என்னவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னா, 5 கோடி ரூபாய் தான் ரொக்கம் கிடைத்தது, வேறு எதுவும் ரொக்கமாக வாங்கவில்லை என்று ஏற்கனவே அவர் வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்ததாக செய்திகள் இருக்கின்றன. ஆனாலும் கூடுதலாக 10 கோடி தாமாக முன் வந்து செலுத்தி 15 கோடி ரூபாய் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலே கூட என்ன இருக்குன்னா, இந்த 15 கோடி தான் கணக்கில் வரலன்னு தானே சார் செய்தி வந்துகிட்டே இருக்கு. அதுதான் கணக்கில் வரல அப்படின்னு செய்தி வருது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, கணக்கில் வரலைங்கிறது கரெக்டு, ஆனால் அதில் தாமாக முன் வந்து செலுத்தியது தான் 10 கோடி அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் என்னென்னா, அவர் ஏற்கனவே ஒரு 35 கோடி ரூபாய் அளவுக்கான வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் செஞ்சுருக்காரு. அதில் சில செலவுகளையும் அவர் கேட்டிருக்காரு. அப்புறம் வந்து சில விஷயத்தில் வந்து அவர் தேய்மானம் கேட்டிருக்காரு, அசஸ்க்கு டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணியிருக்காரு. அப்புறம் ரசிகர் மன்ற செலவுன்னு சொல்லிட்டு சுமார் 68 லட்சம் ரூபாய்னு நினைக்கிறேன், அது கேட்டிருக்காங்க. இந்த செலவுகள்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. வருமான வரித்துறை இதை நீக்கிவிட்டது, ரத்து செய்து விட்டது, தள்ளுபடி செய்து விட்டது. இந்த செலவுகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது. இதெல்லாம் போக தீர்ப்பாயத்தில் எதன் மீது அந்த வழக்கு நடைபெறுகிறது நமக்கு இன்னும் தெளிவாக தெரியல. ஒட்டுமொத்தமாக அந்த அசஸ்மெண்ட் மேலேயா இல்லை இந்த குறிப்பிட்ட இந்த பெனல்ட்டி மீது தானா, அது என்ன நிலைமையில் இருக்கிறது அப்படிங்கலாம் தெரியல. ஆனால் மாண்பு உயர்நீதிமன்றம் தெளிவாக கூறியிருக்கிறது. அவங்க முன்னால் ரிட் பெட்டிஷன் எதுக்காக வந்தது அப்படின்னா, குறிப்பிட்ட கால வரம்புக்குள் செய்யப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்ட கால வரம்புகள் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மட்டும்தான் இப்போதைக்கு உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு. கூடவே உயர்நீதிமன்றமே என்ன சொல்லியிருக்குன்னா, இது அந்த பெனல்ட்டி அபராதம் மீதான தீர்ப்பாயத்தில் நடைபெறுகிற அந்த வழக்குக்கு இதுக்கும் தொடர்பில்லை. அது நீங்கள் தீர்ப்பாயத்தை போய் பார்த்துக்கோங்க. லிமிட்டேஷன் பற்றி மட்டும் கேட்டிங்க, வித்தின் தி லிமிட்டேஷன் இருக்குது, அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு பெரிய பின்னடைவா அப்படின்னா தெரியல, அது பின்னடைவாக இருக்க முடியுமான்னு தெரியல. இதுக்கப்புறம் தீர்ப்பாயத்தில் வரும்போது தான் நமக்கு தெரியும். சரிங்களா? அது மட்டுமே இல்லை, இப்போ தீர்ப்பாயத்திலே கூட எத்தனையோ பேருக்கு வருமான வரி வழக்குகள் இருக்குது. சரிங்களா? இந்த வருமான வரியின் மீது கூடுதல் வருமானம் செலுத்துவது, அப்புறம் வரி செலுத்துவது, அபராதம் செலுத்துவது, அதற்காக வழக்கு செல்வது, இது எல்லாமே சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டது தான். இது எல்லாருமே போயிருப்பாங்க. நார்மலான ஒரு விஷயம். ஆமாம், நார்மலான ஒரு விஷயம் தான். அதனால் அது விஜய்க்குன்னு வரும்போது வந்து ஒரு பெரிய விஷயமா ஆக்கப்படுதா? ஆமாம், இது வந்து சரி தப்புன்னு உள்ளே போக விரும்பலை. சரிங்களா? என்னை பொறுத்தவரை நாணயமாக நேர்மையாக நமக்கு எவ்வளோ பணம் வருகிறதோ அதற்கான வரி செலுத்துவதோ சரியான ஒரு குடிமகனுடைய கடமையாக இருக்கும். சரிங்களா? அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ கூடுதல் வரியோ அல்லது அபராதமோ அதன் மீது வழக்கோ தீர்ப்பாயத்தில் கூட வழக்கு நடைபெறக்கூடியதோ அதனுடைய தீர்ப்புங்கிறது எல்லாமே நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது பலருக்கும் இருக்கும், சிலருக்கு வெளியே தெரிவதில்லை, சிலருக்கு வெளியே தெரிய வந்து விடுகிறதுங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். ஏற்கனவே வந்து விஜய் வந்து தன்னுடைய அந்த சொகுசு காருக்கு வந்து டாக்ஸ் கட்ட மாட்டேங்கிறாருன்ற ஒரு பிரச்சனையெல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த 1.5 கோடி இப்போ வந்து அபராதம் போட்டிருக்கிறாங்க. இல்லை அந்த அபராதம் வந்து கரெக்டு தான், போட்டது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ விஜயனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? அந்த 1.5 கோடியை கட்டி இந்த பிரச்சனையை வந்து முடிச்சிருவாரா? அவர் கட்ட மாட்டேன்னு சொன்ன மாதிரி தெரியல எனக்கு, அந்த மாதிரி இல்லை. ஆனால் அதற்கான வழிமுறை இருக்குல்ல, சட்ட நடைமுறையே என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நீங்கள் முறையீட்டுக்கு போகலாம், மேல்முறையீட்டுக்கு போகலாம், சட்டமே அதை அனுமதிக்கிறது. சட்டம் அனுமதிக்கிற போது அதற்காக இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்கல்ல, சட்டத்துறை நிபுணர்களாக இருக்கட்டும் அல்லது கணக்காயர்களாக இருக்கட்டும், அவங்க எடுத்து சொல்லுவாங்கல்ல, வேண்டாம் இதை முறையீடு செய்து பார்ப்போம், மேல் முறையீடு செய்து பார்ப்போம் அப்படிங்கிற போது அப்படி தான் போவாங்க. நீங்கள் பாருங்களேன், பொதுவாக இது மாதிரி பிரபலமாக இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருமே வருமான வரி சட்டமோ இருக்கக்கூடிய பிரிவுகளோ அது என்ன சொல்லுகிறதோ என்ன நிபந்தனைகளோ பொதுவாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. சரிங்களா? சுற்றி இருக்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள், கணக்காயர்கள் என்ன சொல்கிறார்கள், பட்டய கணக்காளர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு முழுவதுமாக தெரியும், விவரம் தெரியும். அதுக்கென்று சட்ட வல்லுநர்கள் இருப்பார்கள், அவங்க சொல்கிறபடி தான் அவங்க செய்வாங்க தவிர்த்து இவர்களாக முன் வந்து அதெல்லாம் நான் வரியெல்லாம் கட்ட மாட்டேன், இதை வந்து நீங்கள் கேஸ் போடுங்க அந்த மாதிரிலாம் பொதுவாக யாரும் சொல்வதாக எனக்கு தெரியவில்லை. நான் விஜய் அவருடைய கேஸ் பற்றி சொல்லலை. நான் எப்போ பொதுவான எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி நான் பேசுறதில்லை, வழக்கு பற்றி பேசுறதில்லை. பொதுவாக நடைமுறை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர்கள் வேறு ஏதோ ஒரு துறையிலே மிகவும் சுறுசுறுப்பாக மிகவும் வேகமாக இயங்கி கொண்டிருக்கிறார்கள். வருமான வரி சட்டம்ங்கிறது வந்து மிகவும் ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏரியா. சரிங்களா? அதற்கென்று ஒரு சிறப்பு நிபுணத்துவம் பெற்றவர்களால் தான் பண்ண முடியும். அவர்கள் சொல்லியிருக்கலாம், முறையீடு செய்து பார்க்கலாம், மேலும் முறையீடு செய்து பார்க்கலாம், ரிட் பெட்டிஷன் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதற்கு அவள் ஒப்புக்கொண்டு
கொண்டிருப்பார்கள். சரிங்களா? அதுக்காக தானே அவங்க இருக்காங்க. அவங்க வந்து அதனால இப்படி இருக்கலாம். மற்றபடி இந்த வருமான வரித்துறை கொடுக்கக்கூடிய இந்த அபராதத்தை நான் கட்ட மாட்டேன் என்று முரண்டு பிடிப்பதாக சொல்வதுங்கிற மாதிரிலாம் எனக்கு அப்படி தோணலை. கண்டிப்பா சார். இப்ப சட்ட என்ன நடைமுறை தான் இது. ஓகே. விஜய் வந்து இப்ப தன்னோட அரசியல் பயணத்த வந்து தொடங்கியிருக்கிறாரு. நீங்க ஒரு எழுத்தாளர். நிறைய கட்டுரைகள் வந்து எழுதிட்டு இருக்கீங்க. அதனால வந்து பொது வெளியில சம்மந்தப்பட்ட ஒரு அரசியல் பார்வை கண்டிப்பா வந்து உங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த மாதிரி அவர் வந்து ஊழல், லஞ்சம் இதெல்லாம் இல்லாத ஒரு ஆட்சிய நான் குடுப்பேன் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த ஒரு 1,50,00,000 ரூபாய வந்து இந்த டாக்ஸ வந்து அந்த ஃபைன வந்து கட்டி, இல்ல அந்த 15,00,00,000 கணக்குல காட்டாம வச்சதே பெரிய தப்புன்ற அரசியல் பார்வைலாம் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவருடைய அரசியல் வாழ்க்கைய பாதிக்குமா? நிச்சயமா பாதிக்கும். நிச்சயமா பாதிக்கும். இப்போது நான் வந்து அடிப்படையில ஒரு காந்தியவாதி. சரிங்களா? ஸோ ஊழல் அவங்க வந்து நம்மளால ஏற்றுக்கவே முடியவில்லை. அது யாராக இருந்தாலுமே. சரிங்களா? ஊழல் செய்ததாக இருக்கட்டும், வன்முறையாக இருக்கட்டும், இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை, ஏற்றுக்கொள்வதும் இல்லை. திரு விஜய் அவர்கள் மாதிரியான ஒரு பிரபலமான ஒரு மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் உள்ளே வருகிற போது, அப்போது இதெல்லாம் நம்ம எதிர்பார்ப்போம். குறைந்தபட்சம் ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சி, ஒரு ஊழலற்ற நிர்வாகம் தருவார் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அவர்களும் அப்படி தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய பேச்சுக்கள் பார்க்குற போது. ஆனால் மக்கள் மீது மிக நிச்சயமாக ஒரு சந்தேகம் ஏற்படத்தான் செய்யும். இவ்வளோ சொல்கிறாங்கன்னா அவங்களே வந்து பணம் ரொக்கமாக வாங்கியிருக்காங்க, அதுவே கணக்கில் காட்டல அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தியெல்லாம் அவங்களுக்கு போய் சேரும். நான் சொன்ன அந்த சட்ட நடைமுறை அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஓகே. மக்களுக்கு தெரியாது. சரிங்களா? 1. 2வது இந்த காலம் சுத்தமாக மாறுபட்ட ஒரு காலம். சரிங்களா? திரு எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ எல்லாமே ரொக்க பரிவர்த்தனையாக தான் இருந்தது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சொல்கிறேன். ஓகே. இல்லையா? கடைசியாக அவர் நடித்த படமே 77 வந்துருச்சு. 77 முதல்வராக வந்து விட்டார். ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு முன்பு முக்கியமாக எல்லாமே ரொக்க பரிவர்த்தனையாக தான் இருந்தது. அப்போது எல்லாமே நடந்தது. அது இல்லாமல் உங்களுக்கு தெரியும், திரு எம்ஜிஆர் அவர்கள் தன் சம்பாதித்து எல்லாம் வாரி வாரி கொடுத்து ஒரு வள்ளலாகவே இருந்தார். ஸோ வரி கொடுக்குறது வந்து அவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் இப்போது எல்லாமே டிஜிட்டலைஸ்டு ஃபார்மெட்டில் வந்துடுச்சு. இப்போ செக்குங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமாகிடுச்சு. இப்போ செக்குங்கிறது ரொம்ப சாதாரணமாகிடுச்சு. சரிங்களா? அப்போ ஏன் மீண்டும் நான் ரொக்கமாக வாங்க வேண்டும் ஒரு கேள்வி வருகிறது இல்லை. அது எங்கேருந்து வந்ததுங்கிறது தெரியல. அது என்ன அந்த படத்தை பொறுத்தவரையில் நான் செய்திகளை பார்க்குறது பாவம் அந்த தயாரிப்பாளர் மிகுந்த இழப்புக்கு உள்ளானார். பண இழப்பு பெரிய அளவில் வந்தது. மிகுந்த மனத்துயரத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே நமக்கே அது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நம்ம எல்லாம் பேச வேண்டாம். ஆனால் பொதுவாக இது எங்கிருந்து வருகிறது என்பது தெரியவில்லை. ஒரு சில துறைகளில் இது அதிகமாக இருக்கிறது. அது திரைத்துறையாக இருக்கட்டும், உங்களுக்கு தெரியும் ரியல் எஸ்டேட், அங்கேயும் இது மாதிரியான கணக்கில் காட்டப்படாத ரொக்கப்பணமாக புழங்குவது அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் எதிராகத்தான் இந்த டிஜிட்டல் எக்கானமிங்கிற ஒன்று கொண்டு வர்றாங்க. அரசாங்கம் வந்து ஏன் டிஜிட்டல் எக்கானமியை வந்து அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு ஒரு முன்னெடுப்புன்னு கொண்டு செல்கிறது அப்படின்னா காரணமே என்னென்னா, டிஜிட்டலைஸ்டு ஃபார்மெட்டில் நீங்கள் அக்கௌண்ட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டு தான் வரும். அது அதை தான் பண்ணுறோம். அப்படி இருக்கிற போது இது மாதிரி ரொக்கமாக வாங்குவது அப்படிங்கிறதுலாம் ஒரு ஆரோக்கியமான நடைமுறை இல்லை அப்படிங்கிறத எனக்கு தோணுது. எல்லாரையும் ஹேண்டில் பண்ற மாதிரி தான் வருமான வரித்துறை விஜயையும் ஹேண்டில் பண்றாங்களா? ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நிச்சயமா. நீங்க அவர்கிட்ட பேசிருக்கீங்களா சார்? பார்த்துருக்கீங்களா? ஒரு முறை சந்தித்திருப்பதாக நான் நினைவு இருக்கிறது. ஓகே. இல்லை, வருமான வரைக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே. வேற சில விஷயங்களுக்காக பார்த்துருக்கீங்க. ஆமாம் ஆமாம். ஓகே. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த ஒரு தனிப்பட்ட நபரையும் அப்படி எந்த ஒரு துறையும் பார்ப்பதில்லை. அது வருமான வரித்துறையாக இருக்கட்டும், அமலாக்கத்துறையாக இருக்கட்டும், மத்திய புலனாய்வுத்துறையாக இருக்கட்டும், யாருமே இந்த தனிநபர் யார் என்று பார்த்து அவர்களுக்கு ஏற்ப தன்னுடைய நடவடிக்கையை மாற்றிக்கொள்வது என்பது எனக்கு பொறுத்தவரையில் அப்படி எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. பொதுவாக மிகப்பெரிய அரசியல் அழுத்தமெல்லாம் இருக்கும் கூட எனக்கு தெரியல. அந்த மாதிரிலாம் இல்லை. அது இயல்பாக நடக்கக்கூடியது தான். வருமான வரி சோதனை என்பதும் அதன் பிறகு இந்த மாதிரி கூடுதல் வரி செலுத்துவதும் அதற்கு அபராதம் செலுத்துவது என்பதும் பல பேருக்கு நடந்திருக்கிறது. அதிலையும் வருமான வரித்துறை அப்படி ஒரு அரசியல் ரீதியாக எந்த ஒரு கண்ணோட்டத்தையும் வைத்துக்கொண்டு செயல்படுவது இல்லை. ஏன்னா அந்த துறையில் இருக்க பல பேரும் நான் பார்த்துருக்கேன். மிகவும் எளிமையாக மிகவும் நேர்மையானவராக பல பேர் இருக்காங்க, ஏராளமானவங்க இருக்காங்க. அவர்களை பொறுத்தவரையில் இது இன்னொரு கேஸ், அவ்வளோதான். இது இன்னொரு வழக்கு. போனால் பணம் கிடச்சிது, இவ்வளோ வருமானம் கொடுக்கணும், இவ்வளோ வரி கட்டணும், இவ்வளோ அபராதம் செலுத்தணும். அதற்கு மேலே இவர் செய்வது எல்லாமே சட்ட நடைமுறைகளின் இப்படி தான் செய்கிறாங்க. சரிங்களா? சட்டமே வழிவகுக்கிறது. முறையீடு போங்க, மேல்முறையீடு போங்க, ரிட் பெட்டிஷன் போங்கலாம் சட்டமே சொல்லுகிறது. சட்டம் சொல்லுகிற ஒரு வழிமுறை ஒரு செய்கிற போது அது வந்து தவறு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அப்படி என்னால் பார்க்க முடியும். எல்லாரும் ஹேண்டில் பண்ற மாதிரி தான் வருமான வரித்துறை. நிச்சயமா அப்படியே தான் எனக்கு தோணுது. ஓகே. இப்போ வந்து எவ்வளவு தூரம் வந்து இதெல்லாம் டெவலப் ஆயிருக்கு? இன்கம் டாக்ஸ் கட்டுறது, இப்போ பெரிய பெரிய தொழிலதிபர்கள் நீங்க சொல்ற மாதிரி ரியல் எஸ்டேட் ஆகட்டும், சினிமா நடிகர்கள் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து இன்னும் இது மாதிரியான வரி ஏய்ப்புகள்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்களா? இல்லை எவ்வளவு தூரம் அது கண்ட்ரோல் இல்லை, இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கடந்த சுமார் 10 ஆண்டுகளாக, நான் அரசியலுக்குள்ளே போக விரும்பல, கடந்த சுமார் 10 ஆண்டுகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த டிஜிட்டல் எக்கானமிங்கிறது ஒன்று பெரிய அளவில் கொண்டு வரதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, அத்தனை பணமும் கணக்குக்குள்ளே வந்துடும். ஓகே. சரிங்களா? முன்னெல்லாம் எப்படின்னா கணக்கிலே வராமல் இருந்தது. நீங்களே பார்த்தா தெரியும். இப்போ ரொக்க பரிவர்த்தனைகள்ங்கிறது வெகுவாக குறைந்து விட்டது.
உண்மை அதுதான். நம்ம ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் ஆம். பெரிய அளவில் ரொக்க பரிவர்த்தனைங்கிறது இல்லை. இப்போது ரொக்க பரிவர்த்தனை ஓரிரு இடங்களில் தான் இருக்குது. அதுவும் வெகுவாக குறைந்து கொண்டு வருகிறது. இப்போ யாருமே வாங்குறது இல்லை, காசாக கொடுத்தா வாங்குறது இல்லை. எல்லாருமே வந்து உங்களுக்கு யூபிஐ மூலம் தான் போயிட்டுருக்கு. அப்படின்னும் போது அதற்கான அந்த ஸ்கோப்பே ரொம்ப குறைஞ்சி போச்சு. இன்ஃபேக்ட் வேடிக்கையாக சில நாட்களுக்கு முன்பு கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன், அநேகமாக இதற்கு மேல் வருமான வரித்துறை என்று தனியாக இருக்க வேணுங்கிற அவசியம் கூட இருக்காது போல இருக்குது அப்படின்னு ஒரு வேடிக்கையாக சொன்னேன். ஏன்னா எல்லாமே உங்கள் கணக்குக்குள்ளே வந்துடுது. ஆக்சுவலாக கணக்குக்குள்ளே வராத பணம் அப்படிங்கிறது சட்டவிரோத படைப்பார் மாற்றம், அது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ட போயிடுது, அது வருமான வரித்துறைக்கு வராது. அந்த மாதிரி எதுவும் இருக்கலாமே தவிர்த்து நேரடியாக வருமான வரி கணக்கு காட்டாமல் மறைத்து வருவது அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் நடக்கக்கூடியதால் எல்லாமே வங்கி பரிவர்த்தனையாக மாறிடுச்சு. எல்லாமே அதுவும் டிஜிட்டல் பரிவர்த்தனையாக மாறிவிட்டது. ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்து போச்சு. அதுக்கப்புறம் இது வருமான வரி விலக்கு கிடைக்குமா கிடைக்காதா அது மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குமே தவிர்த்து கணக்கிலே காட்டப்படாத வருமானம்ங்கிறது வெகுவாக பல இடங்களில் குறைந்து விட்டது. அதனால் நீங்கள் சொன்னதுக்கு அதுதான் சொல்லுவேன். இப்போதைக்கு மிக ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலையில் தான் இந்தியா இருக்கிறது. ஓகே சார். இப்போ ஃபைனலாக ஒரே கேள்வி, விஜய் செஞ்சது சரியா தப்பா? ரொம்ப தர்ம சங்கடமான கேள்வி தான். இது நான் வரி ஏய்ப்பு என்று நீங்கள் பார்த்தா அது மிகச்சமாக தவறு தான். சரிங்களா? ஆனால் அந்த வரி ஏய்ப்பு கண்டுபிடிக்கிற போது அவராக தாமாக முன் வந்து வருமானத்தை செலுத்தியிருக்கிறார், வரியும் செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறார், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பெனல்ட்டி தொடர்பாக இப்போது சட்ட நடைமுறையில் தான் அவர் பின்பற்றி வருகிறான்னு தோணுது. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு 1.5 கோடி தருவதில் அவருக்கு எந்த ஒரு தயக்கமும் இருக்காதுன்னு தோணுது. அதனால் நேரடியாக பார்த்தா ஒரு மிக நிச்சயமான ஒரு ஆனஸ்ட் டேக்ஸ் பேயர்ஸாக ஒருவராக தான் அவர் நான் பார்ப்பேன். நார்மலாக யாரையும் தவறாக நான் பார்ப்பதில்லை. ஆனால் இன்னமும் சற்று நல்லதாக இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணுது. இன்னமும் அந்த டைம்ல அதை கரெக்டாக முடிச்சிருக்கலாம். ஆமாம் ஆமாம். ஏன்னா இப்போ அரசியல் வந்ததுக்கப்புறம் அது மிக பரவலாக பேசப்படுகிறது அப்படிங்கிறது தான். பொதுவாக நமக்கு என்னென்ன பொது வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பேருமே தூய்மையானவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அதுக்கு மேலே நான் கமெண்ட் அடிக்க விரும்பலை. கண்டிப்பாக சார். நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். Presta Premium Women's Wear. Let your body love it.